இந்த மோட்டிவேஷ்னல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயத்த மோட்டிவேஷனலுங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம நம்ம வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுனாலையோ, நம்ம சாப்பிடாம நான் இன்னைக்கு சாப்பிடலையே எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறதுனாலையோ, நான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால வந்து இந்த எக்ஸாம் என்னால் ஒழுங்காக படிக்க முடியலன்னு நான் சொல்கிறதுனாலையோ, எனக்கு படிக்க டைம் இருந்துச்சு அதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுனாலையோ எந்த பயனும் கிடையாது. என்ன பயனும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி சொல்கிறதுனால இந்த உலகம் ஒரு செகண்ட் கூட நிற்காது. இப்போ பாவம்ப்பா அவர் படிக்க ஏதோ மிஸ் பண்ணிட்டாராம்ப்பா இருப்பா அந்த டைம் சுத்தாதீங்க ஒரு மணி நேரம் அப்படியே இருங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு டைம் வந்து உங்கள்கிட்ட பேசுமா? பேசாது. இல்லை கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்லேருந்து இப்போ என் பேர் ராஜேஷ்னா இப்போ ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு திடீர்னு அவர் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதோ இஷ்யூ போல் அவர் படிக்காமல் ஒரு நாள் இருந்திருக்காரு அதனால் அந்த எக்ஸாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிடுவாங்களா? மாட்டாங்க. அப்போது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லைனாலும் நம்ம படித்தாலும் படிக்கலைனாலும் இந்த நேரம் நிற்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் காரணங்கள் சொல்லி இப்படியே நம்ம உட்காந்துருந்து காரணங்கள் சொல்லிக்கிட்டு நம்ம படிக்காமல் இருந்து இருக்கிற டயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் 3 மாதம் கழித்து நம்ம அந்த விட்ட டைம் ரெக்ரெட் பண்ணியே ஓடி போயிடும். அந்த விட்டோம்ல நம்ம அதாவது நம்ம மனுஷங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அதோடைய அருமை தெரியவே தெரியாது. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியவே தெரியாது. ஆனால் அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் அது இருக்கும்போதே கெட்டியமாக பிடிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். இங்கே இருக்கிற ஏழை பணக்காரன் எல்லாருக்குமே பொதுவான ஒன்று டைம் தான். எந்த பாரபட்சமுமே பார்க்காம எல்லாருக்குமே பொதுவாக கிடைக்கிறது என்ன? நேரம் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து என்ன ஏஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல சரி. ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு நார்மலாக சொல்கிறேன் ஒரு 30 வயசு ஆகுது உங்களுக்கு அப்படின்னா உங்கள் லைஃபோடைய பாதியை நீங்கள் விட்டுட்டீங்க முடிஞ்சிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு சராசரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்வோம்னு சொல்லுங்கள். சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே 100 வயசு வரைக்கும் வாழணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம். எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு 60-70 தான் நம்மளுடைய ஏஜ்டு அவ்வளோதான். அதுதான் நம்ம வயது முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஒரு 60 வயசு வரைக்கும் சராசரி லைஃப் சொல்கிறாங்க. 30 வயசு ஆகுது அப்படின்னா இன்னொரு 30 வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். உங்கள் கையில் நான் ஒரு 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டேன். அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அந்த 100 ரூபா தான் உங்களுக்கு செலவுக்கு உண்டு அப்படின்னு உங்கள் கையில் நான் 100 ரூபா நான் பணத்தை கொடுத்துட்டேன். அந்த 100 ரூபா பணத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கும் போது ஐயோ 100 ரூபா பணம் நமக்கு கிடச்சிட்டு ஜாலி அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டீங்க. டக்குன்னு பார்த்தா கையில் ஒரு 50 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு நினைவுக்கே வருது நம்மக்கிட்ட மொத்தம் இருக்கிறதே 100 ரூபா தான். அதில் போய் நம்ம 50 ரூபா செலவு பண்ணிட்டோமே. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 50 ரூபாயை பார்த்து நம்ம செலவு பண்ணணும்னா அதில் இருக்கிற ஒரு ரூபாயை நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. அந்த வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி லைஃப்பை நம்ம முடிச்சிட்டோம். ஒரு 30 வயசு ஆகுதுன்னா இளமை பருவம் ஸ்கூல் படித்தது அது இதுன்னு அப்படியே ஒன்றும் தெரியாமலே ஓடி போச்சு. ஒரு பாதி போயிட்டு 50 ரூபா போயிட்டு பேலன்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது இன்னொரு 30-40 வருஷம். இன்னும் 30 வருஷம்னு வச்சுக்கோங்க சராசரியா. ஒரு 50 ரூபா பேலன்ஸ் கையில் இருக்குன்னா அப்போ அதை எப்படி நீங்கள் செலவு பண்ணணும்? கரெக்டாக பார்த்து அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வேறு யாருக்காவது போய் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, இன்னொரு மனிதரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு டைமே கொடுக்காம உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களை பற்றி திங்க் பண்ணாமல் வேறு யாரையோ பற்றி ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இன்னொரு மனிதரை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த யதார்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யாராவது ஒருத்தங்க ஏதாவது பண்ணால் கோவப்படுவோம். நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி இப்படின்னு அவங்க மேலே ஏதாவது கோவப்பட்டு சண்டை போட்டு கிடப்போம். ஆனால் உண்மை என்ன? எந்த ஒரு மனிதருமே இன்னொரு மனிதரை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற எண்ணங்கள்லாம் வேறு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. அதனால் யாரை பற்றி யோசித்து அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து நீ 24 ஹவர்ஸ் நான் சொல்கிறதே தான் நீ பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? போயா அப்படின்ட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும்போது மட்டும் அவங்க எப்படி கேட்பாங்க? அவங்களுக்கும் வேறு சிந்தனைகள் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எதையும் யோசித்து மனசெல்லாம் குழப்பிக்காதீங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்துட்டோம். இதை நல்லபடியாக வாழணும் அப்படின்னா ஒரு வேலை வேணும். ஏன் வேலை வேணும்? இந்த சொசைட்டியில் ரொம்ப கரெக்டாக நம்ம பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சராசரியான வாழ்க்கையை சரியாக வாழணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வேணும், கொஞ்சம் நிம்மதி வேணும், அமைதியாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும். இப்படி எல்லா விஷயமும் நமக்கு வேணும் வாழ்க்கையில். அதெல்லாம் வேணும்னா ஒரு அரசு வேலை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த அரசு வேலையை வாங்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப கரெக்டாக ஸ்மூத்தாக நகர ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாயிடும். ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்போ ஓகே அவ்வளோதான், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக தயவு செஞ்சு எதையும் யோசிச்சுலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நான் ஏன் வந்து ஷார்ட்கட்லாம் ரொம்ப படிக்காதீங்கலாம் நான் சொல்லுவேன். யார் ரொம்ப ஷார்ட்கட் படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதாவது ஷார்ட்கட் வச்சுக்கிறது ஓகே, ரொம்ப அதில் வச்சுக்காம
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் வந்து நீங்கள் அப்படிலாம் நினச்சி மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே எல்லாருமே படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம், நம்ம நல்லா படிக்கிறோம்னு நினைப்போம். அப்போ மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி நினச்சி தைரியமாக படிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் இன்னொரு குரூப் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த பிரச்சனை வந்துடுதுல, நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப எனர்ஜி கொடுத்து உங்கள் லைஃபே அது கொடுக்குறீங்க. அப்போ அதை நீங்கள் ஒழுங்காக கொடுத்துருங்கிறேன். அதனால தான் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நேரமானாலும் பரவாயில்ல, நான் இதே கண்டென்ட்டை 2 மணி நேரம் ஆக்காமல் என்னால் 1 மணி நேரத்தில் கூட இந்த முகலாயர்களுடைய அந்த முதல் பகுதியை என்னால் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதில் வந்து இன்னைக்கு வேணா சூப்பர்ப்பா 1 மணி நேரத்தில் நடத்தி முடிச்சிட்டாருப்பா அப்படின்னு இன்னைக்கு வேணா நீங்கள் அதை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதில் உண்மையிலுமே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் எனக்கு நிம்மதி இல்லை. ஃப்ராங்காக சொல்ல போனால் என்ன அப்படின்னா, நேரமின்மை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணால் அதை தரமாக பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணால் அதை கரெக்டாக பண்ணணும். இல்லையா சும்மாவே ஜாலியாக இருந்துடணும். 2 கேட்டகரியில் தான் இருக்கணும். ஒன்று, ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுத்துட்டோம் அதை பண்ணணும் அப்படின்னா அதை 100% இன்புட் கொடுத்து நல்லா பண்ணுங்க. இல்லையா ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஜாலியான என்ன சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்துட்டு போறீங்களா, ஆனால் அதில் பயனே கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம மனுஷனாக வந்திருக்கோம்? உங்களை சுற்றி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுடைய வெல்விஷர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கணும்ல. உங்கள் அப்பா அம்மாலாம் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக கனவு கண்டுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் ஒரு நாள் அரசு வேலைக்கு காலங்காத்தால் எந்திரிச்சு அம்மா போயிட்டு வரேன், வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் உங்களுடைய கணவன் இல்லாட்டி உங்களுடைய தந்தைகள்கிட்ட சொல்லணும் போயிட்டு வரேன் அப்படின்னு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். ஸோ அவ்வளோதான். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த ரூமுக்குள்ளேயே நீ சும்மாவே உட்காந்துரு, உனக்கு சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும், நீ என்ன சாப்பாடு ஆசைப்பட்டாலும் உனக்கு வந்துடும், பிரியாணிக்கு என்ன வேணாலும் கேள்வி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லி ஒரு ரூம்லேயே உங்களை உட்கார வச்சிட்டாங்கன்னா நீங்கள் அப்பாடா நம்ம வேலைக்கே போகண்டாம், ஜாலியாக சாப்பாடுலாம் கிடைக்க போகுது, நமக்கு தேவை உங்கள் கையில் மொபைல் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. உங்களால் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மளால் இருக்கவே முடியாது. அதிகபட்சமாக ஒரு 10 நாள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஐயையோ சாமி ஆளை விட்டுரு, நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம மனிதர்களாக வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே ஒரு போராடு குணம் நமக்கு உண்டு. ஒரு விஷயத்தை போராடி போராடி அதை அடைவது என்பதே மனிதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு விஷயத்தை குறிக்கோளாக எடுத்து அதை அடையணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட ஓடி போய் அதை அடைந்து ஒரு விஷயத்தை அடைஞ்சோன்னா அடுத்து இன்னொன்று வேணும் எனக்கு அப்படின்னு ஓடுறாங்கல்ல, அது ஒரு போராட்ட குணம். அந்த போராட்ட குணம் ஒவ்வொரு மனிதருக்குமே உண்டு இயற்கையாகவே. அதுதான் மனிதன் படைக்கப்பட்டதோட எண்ணம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அடைந்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, உங்களால் முடிஞ்ச உதவி இதெல்லாம் செய்யுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் நான் எப்பொழுதும் யதார்த்தத்தோட மோட்டிவேஷனல் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது, இல்லை உங்களுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா விட்டுருங்க, அவ்வளோதான். விட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ ஜாலியாக பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது தாமதமாகாமல் நீங்கள் நினச்ச நேரத்தில் அந்த வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா?